வணிகவியல் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எழுத்தாளர் ஏ. அசோக் பாண்டியன் அவர்களின் இரு நூல்கள் வெளியீட்டு விழாவை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற திருமிகு அருணாச்சலம் அவர்களே, இந்த விழாவுக்கான நோக்கத்தை விளக்கி உரையாற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற முத்துவளவன் ராசநேசன் அவர்களே, தலைமை வகித்து விருது வழங்கி நூல்களை வெளியிட்டு உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முனைவர் கோவி செழியன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற முனைவர் நா. மார்க்கண்டேயன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் மருதூர் அரங்கராசன் அவர்களே, மருத்துவர் ஏ.ஆர். சாந்தி அவர்களே, பேராசிரியர் முனைவர் வி. சிவபிரகாசம் அவர்களே, அண்ணன் கவிஞர் கி. இளமாறன் அவர்களே, இரா. அசோகன் அவர்களே, பேராசிரியர் கேசவன் அவர்களே மற்றும் நூல்களை திறனாய்வு செய்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற எம்.இ. செல்வம் அவர்களே, திருமதி சந்தியா நடராஜன் அவர்களே, கல்வியாளர் நெடுஞ்செழியன் தாமோதரன் அவர்களே மற்றும் ஜான் மனோகர் நிதின் ராஜகுரு ஆகிய தோழர்களே, எனக்கு முன்னர் இந்நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், தமிழ்நாடு மாநில பழங்குடி சமூகத்த நல ஆணையத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் இமயம் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தூய்மை நல பணியாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கல்வியாளர்களே, சமூக நீதி ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையாற்றுவதற்கு முன்பு ஒரு வேண்டுகோள். இன்று சமூக நீதி காவலர் மேனாள் பிரதமர் வி.பி. சிங் அவர்களின் நினைவு நாள். அனைவரும் எழுந்து நின்று சில நொடிகள் அவருக்கு நாம் அவருடைய பெரும் பங்களிப்பை நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோம். அமரவும். இந்த நிகழ்வு மிக பொருத்தமான நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி காவலர் மேனாள் பிரதமர் வி.பி. சிங் அவர்களின் நினைவை போற்றுகிற நாளில் சமூக நீதிக்கான குரல் அனைத்து துறைகளிலும் ஒலிக்க வேண்டும். குறிப்பாக வணிகவியல் துறையிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை போர்க்குரலாக ஒலிக்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு நான் ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள் உள்ளன. மாவீரர் நாள் இந்த நாள்.
உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழீழ விடுதலைக்காக உயிர் நீத்த போராளிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாள். அதனையொட்டி பல்வேறு நிகழ்வுகள் என்றாலும் கூட இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு. வழக்கமான நூல் வெளியீட்டு விழா அல்ல. இங்கே பேசிய அத்தனை பேரும் அறிவார்ந்த தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமைகள். எதிர்காலம் சமூக நீதிக்கான காலமாக, சமத்துவத்திற்கான காலமாக பரிணாமம் பெற வேண்டும் என்பதற்காக சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் தளத்தில் ஆற்றி வருகிற பணிகள் வியப்புக்குரியவை. அத்தகைய அறிவார்ந்த ஆளுமைகள் ஒன்று கூடி ஒரு கோரிக்கையை நூல் வெளியீட்டு விழாவின் ஊடாக முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசுக்கு வைக்கிற சராசரியான கோரிக்கை அல்ல. ஒரு தேசம் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும், சமத்துவமான கல்வி, சமத்துவமான வேலைவாய்ப்பு, சமத்துவமான பயிற்சி என்பது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு தேவை. அதை வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாக திருமிகு அசோக் பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கிற நூல் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுத்தளத்தில் ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் சமூக நீதி குறித்து பேசிக் கொண்டிருக்கிற, வாதாடி கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற எனக்கு இந்த பிரச்சனை குறித்து இவர்களை சந்தித்த பிறகுதான் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றி அறிய முடிகிறது. தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை அசோக் பாண்டியன் அவர்களையும் முத்துவலவன் ராஜநேசன் அவர்களையும் அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்களோடு சந்தித்த பிறகுதான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது குறித்து இவ்வளவு நாள் நாம் அறியாமல் இருக்கிறோம், இது குறித்து பேசாமல் இருக்கிறோம் என்கிற ஒரு குற்ற உணர்வு எழுகிறது. 1996ஆம் ஆண்டு இவர்கள் இந்த சங்கத்தை அல்லது கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கம். 96 உருவான இந்த சங்கம் அல்லது கூட்டமைப்பு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு அறிமுகமாகிறது அல்லது இதை பற்றி நான் அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற முடிகிறது. இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு களத்தில் தனித்து இயங்குகிறோம், தீவுகளாகி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கிற தொடர்புகளை மட்டுமே வைத்து நாம் பேசுகிற அனைத்தும் பலந்துபட்ட அளவில் போயிருக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த சங்கத்தை நடத்தக்கூடியவர்கள், இந்த அறிவார்ந்த ஆளுமைகள் இத்தனை ஆண்டுகளாக இது குறித்து விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது நம்மை வந்து சேர சில 10 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கின்றன.
கல்வி ஈடுபாடு உள்ள, கல்வி வாசம் அறிந்த, பல்கலைக்கழகங்களில் அடியெடுத்து வைக்கிற வாய்ப்பை பெற்ற, சமூக நீதி குறித்து தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களே இது குறித்து கலந்துரையாடுவதற்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. இன்னும் விரிவாக விரிந்த தளத்திலே எடுத்துச் செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு தனிநபர் கோரிக்கை அல்ல, இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கோரிக்கை அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட வேட்கை கொண்ட போராளிகளின் கோரிக்கை அல்ல, வேலை தேடுவோர் கோரிக்கை அல்ல. இது ஒரு சமூக நீதிக்கான கோரிக்கை. இந்தியா முழுவதும் இது குறித்த விழிப்புணர்வு உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முறைசாரா கல்வி என்ற சொல்லாடல் இங்கே எல்லோராலும் பயன்படுத்தப்பட்டதை கேட்டிருப்பீர்கள். நான் ஃபார்மல் எஜுகேஷன், ஒருபுறம் அகடமிக் எஜுகேஷன், அது அரசு ஒரு முறை வகுத்து அந்த முறை சார்ந்து கல்வியை வழங்குகிறது. பல்கலைக்கழக விதிமுறைகளின்படி கல்லூரிகள் உருவாக்க பெற்று அந்த கல்லூரிகளில் என்னென்ன வகுப்புகளை நடத்தலாம், அதற்கு இப்படி பாடத்திட்டங்களை வகுத்துக் கொள்ளலாம் என்கிற வரைமுறைகள் உள்ளன. தேர்வுகளை இப்படி நடத்த வேண்டும், கேள்வித்தாள்களை இப்படி தயாரிக்க வேண்டும், அந்த தேர்வில் பங்கேற்கிற மாணவர்களை மதிப்பீடு செய்வது எப்படி, அவர்களை தேர்ச்சி பெற செய்வது எப்படி என்பதற்கெல்லாம் ஒரு வரைமுறைகள் உள்ளன. அது அகடமிக் எஜுகேஷன். அதில் தொழிற்கல்வி என்பது சட்டம், மருத்துவம் மற்றும் பொறியியல் ஆகிய துறைகளை சார்ந்தது, நாம் அதை அறிவோம். மற்றது கலைத்துறை, கலை மற்றும் அறிவியல் பாடங்கள், இவையெல்லாம் அகடமிக் எஜுகேஷன். யுஜிசி என்கிற ஒரு நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி இயங்குகின்றன. ஆனால் இந்த வழிமுறைக்குள், வரைமுறைக்குள் உட்படாமல் சில நிறுவனங்கள் அல்லது சொசைட்டிகள் இந்த வணிகவியல் துறையில், நிதி, பினான்ஸ், கணக்கியல், அக்கவுண்டன்சி, தணிக்கையியல், ஆடிட்டிங், இந்த துறைகளை சார்ந்த கல்வி தகுதிச் சான்று பல்கலைக்கழக விதிமுறைப்படி வழங்கப்படுகிறதா? ஏன் வழங்கக்கூடாது? ஏன் யூனிவர்சிட்டியில சிஏ பாடம் நடத்தக்கூடாது? ஏன் யூனிவர்சிட்டி மூலமாக அது தொடர்பான துறைகளை தொடங்கி மாணவர்களை சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்த்து அவர்களுக்கு அரசாங்கம் வெளிப்படையான, முறைப்படியான, விரிவான பயிற்சியை தரக்கூடாது, அவர்களை தகுதிப்படுத்தக்கூடாது? இதேன் இதற்கென்று இருக்கிற சில நிறுவனங்கள் மட்டும் செய்கின்றன? விளிம்புநிலை சமூகத்தினருக்கு இதை பற்றிய ஒரு அறிமுகமே இல்லாமல் இதனால் புறந்தள்ளப்படுகிற நிலை இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே பரம்பரையாக
இந்த கல்வியை கற்று இந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிற நிலை நீடிக்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஆடிட்டர்கள், தணிக்கையாளர்களில் எத்தனை சதவீதம் பேர் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ்? எத்தனை சதவீதம் பேர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள்? மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியோ இதை பற்றி அறிமுகம் கிடைத்து போராடி அந்த நிறுவனங்கள் நடத்துகிற பயிற்சி வகுப்புகளில், முறைசாரா கல்வி முறையில், கரஸ்பாண்டன்ஸ் அல்லது கோச்சிங் கிளாஸஸ், அதிலே இணைந்து அதற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி அந்த கல்வியை பெற்று போராடி அதிலே சிலர் தான் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் தேர்ச்சி விகிதம் 6% மேல் இருக்காது, அது எந்த சமூகங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடி உள்ள ஒரு துறை அது. அந்த 6%க்குள் முதல் தலைமுறையாக அடியெடுத்து வைப்பவன் தேர்ச்சி பெற்று வர வேண்டும். எவ்வளவு கடினமானது! இது எவ்வளவு பெரிய சமூக நீதி புறக்கணிப்பு! ஆகவே இந்த துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும். இது ஒரு அகடமிக் எஜுகேஷன் என்கிற நிலைக்கு மாற்றப்பட வேண்டும். விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் இந்த கல்வி தகுதியை பெற்று அரசின் கொள்கை வகுப்பாளர்களாக அதிகார பீடத்தில் அமர வேண்டும். ஒரு தேசம் அல்லது அரசு வரவு செலவை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது. மாநில அரசாக இருந்தாலும் இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் பட்ஜெட் என்பதை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. எப்படி ஒரு அரசுக்கு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை எப்படி அரசு செலவு செய்கிறது, அதை பற்றிய புரிதல், அதை பற்றிய அறிவு இந்த துறைகளில் படிக்கிற மாணவர்களுக்குத்தான் இருக்க முடியும். அதில் அவர்கள் ஆற்றலாளர்களாக விளங்க முடியும். திடீரென ஒருவன் எம்எல்ஏ ஆகிவிட முடியும், மந்திரி ஆகிவிட முடியும். அதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அவன் உள்துறை அமைச்சராகவோ நிதித்துறை அமைச்சராகவோ பொறுப்பேற்றுவிட முடியும். அதற்கு அவன் சிஏ படித்திருக்க வேண்டும், அல்லது சிஎம்ஏ படித்திருக்க வேண்டும், சிஎஸ் படித்திருக்க வேண்டும் என்ற தகுதி வரையறை கிடையாது. ஆனால் அந்த நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்தாக வேண்டும். அந்த பட்ஜெட்டை அவரால் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஆக அந்த துறைகளில் அது தொடர்பான அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் மட்டுமே அதை செய்ய முடியும். ஒரு மசோதாவை தயாரிப்பதாக இருந்தாலும் அதற்கு பியூரோக்ராட்ஸ், பட்ஜெட் தயாரிப்பதாக இருந்தாலும் அதற்கு பியூரோக்ராட்ஸ், அந்த தொடர்புடைய துறையில் அவர்கள் ஆளுமைகளாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நான் சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கலாம், ஆனால் என்னால் ஒரு சட்ட மசோதாவை தனித்து செய்ய முடியுமா என்றால் முடியாது. அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேச முடியும், அவ்வளவுதான். அந்த மசோதா மீதான விமர்சனங்களுக்கு அல்லது விவாதங்களுக்கு ஒரு அமைச்சர் என்கிற முறையில் என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் அந்த மசோதாவை எப்படி தயாரிப்பது, பில், அதற்கு அந்த துறை சார்ந்த ஞானம் உள்ளவர்கள் தேவை. ஆகவே நிதி, கணக்கு, தணிக்கை, இந்த மூன்றும் ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த துறையை ஆளக்கூடியவர்கள் நாம் அரசியல்வாதிகளாக மட்டும் பார்க்கிறோம், இல்லை, பியூரோக்ராட்ஸ், அதிகாரிகள் தான். அந்த துறையில் ஆளுமைகளாக, பேராளுமைகளாக இருப்பவர்கள் தான் நமக்கு வெளிப்படையாக தெரிந்த ஆடிட்டர்ஸ். அரசாங்கமாக இருந்தாலும், தனியார் நிறுவனமாக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், தொழில் அதிபர்களாக இருந்தாலும், தனி நபர்களாக இருந்தாலும், அவர்கள் அரசுக்கு வருமான வரியை
செலுத்த வேண்டும், அது தொடர்பான கணக்கு வழக்கை அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் ஆடிட்டர்ஸ் என்கிற தணிக்கையாளர்களுக்குத்தான் உண்டு. எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவருக்கு அதை பற்றி எந்த புரிதலும் இருக்காது. உலகத்தில் முதல் கோடீஸ்வரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவனை வழிநடத்தக்கூடிய வலிமை ஒரு ஆடிட்டருக்குத்தான் உண்டு. அரசாங்கத்தின் நெருக்கடிகளில் இருந்து காப்பாற்றுவதாக இருந்தாலும், முறைப்படி வருமான வரியை செலுத்துவதாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த வகையான வரி ஜிஎஸ்டி செலுத்துவதாக இருந்தாலும், அது தொடர்பான ஆவணங்களை தயாரிப்பது, பாதுகாப்பது, அதன்படி அவரை வழிநடத்துவது, அத்தனை ஆளுமையும் ஒரு ஆடிட்டரின் கையில் தான் இருக்கிறது. ஆகவே ஒரு அரசை நிர்மாணிக்கிற இடத்தில் அல்லது வழிநடத்துகிற இடத்தில் ஒரு தேசத்தின் பொருளாதார நிலைப்பாடு குறித்து கொள்கை வகுக்கிற இடத்தில் இது போன்ற துறைகளில் ஆளுமைகளாக உள்ளவர்களால் மட்டுமே முடியும். அந்த துறைகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே காலம் காலமாக ஆதிக்கம் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்பே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை பெற்றவராக அசோக் பாண்டியன் அவர்கள் தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்கிறார். அதற்காக அவர் சிந்தித்திருக்கிறார், களப்பணி ஆற்றியிருக்கிறார், தன்னோடு சேர்ந்த ஒரு படையை இந்த சங்கத்தின் மூலம் உருவாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வாய்ப்பு எல்லா சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும். வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களில் பிறந்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது ஒரு பிரைவேட் பிசினஸ் என்கிற அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெறும் கோச்சிங் கிளாஸஸ் மூலமாக படிக்கிற பட்டங்களாக இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் பிகாம் படிக்கிற மாணவர்கள், எம்காம் படிக்கிற மாணவர்கள், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கிற மாணவர்கள், பிசிஎஸ், எம்சிஎஸ், இது போன்ற வேலைக்கு போய் போட்டியிடுகிற போது இதே போன்ற பட்டம் பெற்றவர்களோடு இவர்கள் மோதுகிற நிலை இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய நூலிலே முதல் கட்டுரையிலேயே. ஒரு பேராசிரியர் வேலைக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படித்த மாணவன் ஒரு போட்டியிலே பங்கேற்கிறான் என்றால் அவனுக்கு போட்டியாக வருகிற இன்னொரு மாணவனும் அதே துறையில், கணிதத்துறையில் PhD படித்தவனாக இருப்பான். ஆக சமமான கல்வி தகுதி பெற்ற ஒரே துறையில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு இடையிலேதான் போட்டி நிலவும். ஆனால் இந்த துறையில் பிகாம் படித்தவனோடு போட்டி போட இன்னொரு பிகாம் மாணவன் வருவதில்லை. எம்காம் படித்த மாணவனோடு போட்டி போட இன்னொரு எம்காம் படித்த மாணவன் வருவதில்லை. மாறாக அஞ்சல் வழி கல்வி மூலம் அல்லது முறைசாரா கல்வி நிறுவனங்களின் மூலம் CA படித்த மாணவன் அல்லது CS படித்த மாணவன் போட்டிக்கு வருகிறான். அவனை இவனால் எதிர்கொள்ள முடிவதில்லை. எனவே பல்கலைக்கழகங்களில் படிக்கிற பிகாம், எம்காம் பட்டதாரிகள் அந்த பட்டங்களை பயின்றும் கூட இதுபோன்ற அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளுக்கு அவர்களால் போக முடியாத நிலை இருப்பதற்கு காரணம் இந்த கல்வி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படையாக இயங்காமல் இருக்கிறது, குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறது, அவர்கள் மட்டுமே அந்த வாய்ப்பை பெற முடியும் என்கிற ஒரு சூழல் இங்கே உள்ளது. இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் அசோக் பாண்டியன் அவர்களின் குரல், அவரோடு களத்தில் இருப்பவர்களின் குரல். இதுதான் உண்மையான சமூக நீதி குரல். இந்த விருதினை உள்ளபடியே அவருக்குத்தான் தந்திருக்க வேண்டும். அவர்தான் சமூக நீதி குரலுக்கான பொருத்தமானவர். எனவே நாம் அனைவரும் இந்த களத்தில் நிற்கிறோம், வெவ்வேறு களங்களில் இந்த குரலை உயர்த்துகிறோம். சமூகத்தில் அனைவருக்குமான
அதிகாரம் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு. அதிகாரம் என்பது கல்வியை வழங்குவதும் அதிகாரம் வழங்குவதுதான், எம்பவர்மெண்ட். கல்வியை வழங்குவதும் அவர்களை அதிகார வலிமைப்படுத்துதல் நடவடிக்கையில் ஒன்று. எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ். அவர்களுக்கு அதை வழங்குவதன் மூலம்தான் ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவ நிலையை நம்மால் அடைய முடியும். வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களையும் சேர்த்து அதிகாரப்படுத்தி, அதிகாரமயப்படுத்தி வளர்த்தெடுப்பதன் மூலம்தான் ஒரு தேசம் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெறும். இல்லைன்னா ஒரு வீக்கமா தான் மாறும். ஒருங்கிணைந்த வளர்ச்சி, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அது என்ன அர்த்தம் என்றால் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்றும் பொருள். அதை எப்படி செய்ய முடியும் என்றால் அதற்காக வரையறுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுதான் சோசியல் ஜஸ்டிஸ். இது பொருளாதாரத்தை ஒரு வரையறையாக கொண்டிருக்க கூடாது. சமூக தகுதி நிலையை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதனால்தான் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்ற குரலை விட சோசியல் ஜஸ்டிஸ் என்ற குரல் முதலில் ஒலிக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. பொருளாதார அடிப்படையில் ஒருவருக்கு நீங்கள் ஒரு சலுகையை செய்தால் அல்லது உதவியை செய்தால் அல்லது ஒரு வாய்ப்பை தந்தால் அது எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஏன் இதை சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறோம் என்றால், சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற இடத்திலே நீங்கள் பொருளாதாரத்தை ஒரு வரையறையாக கொள்ளக்கூடாது. அதுதான் அதுக்கு முக்கியமான பொருள். அது புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான். இல்லைன்னா ஆரம்ப காலத்திலே ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்யணும்னு நம்முடைய முன்னோர் முடிவெடுத்திருப்பார்கள். ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்வதல்ல, ஏழைகளுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுப்பதல்ல. எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறார்கள், ஏன் பார்ப்பனர்களில் ஏழைகள் இல்லையா என்று கேட்கிற வாதம், அந்த லாஜிக் கரெக்ட் தான். ஆனால் ஒரு வறுமையில் உழலுகிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவரை பார்க்கிற போது அவருக்கு சமூகம் தருகிற மரியாதை வேறு. ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுக்கு தருகிற மரியாதை என்பது வேறு. ஆகவே சமூக தகுதி நிலை அடிப்படையில் வழங்கப்படுகிற நீதிக்கு பெயர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைந்துவிட முடியாது. அவர் போன போது ஒரு கோவில் கதவையே சாத்திவிட்டார்கள். இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தா அவர்களின் சிலையை மின்பொத்தானை அழுத்தி திறந்துவிட்டு அவர் வண்டியிலே ஏறுவதற்கு முன்னதாகவே அவர் அந்த இடத்திலிருந்து அந்த வெளியேறுவதற்கு முன்னதாகவே அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு போக்கினார்கள், சம்பரோட்சணம் செய்தார்கள். அவர் இந்தியாவின் துணை பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றவர். ஆனாலும் அவர்களின் பார்வையில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மினிஸ்டர், அவ்வளவுதான். இந்த உளவியல் நேர்த்து போக வேண்டும். அதற்கு ஒரே மாமருந்து சோசியல் ஜஸ்டிஸ். அதுல கிரீமி லேயர் அப்படிங்கிற வாதமே கூட தவறு. கிரீமி லேயர் வந்தாலே எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்துருது, பொருளாதார வரையறை விடுகிறது. அதுல படிச்சவன் பிள்ளையே படிக்கிறாங்களே, நீதிபதி பிள்ளையே படிக்கிறாங்கன்னா அவன் நீதிபதி பிள்ளை படிக்கிறவன் அவன் வேணா என் பிள்ளை காம்படிஷன் போகாதுன்னு சொல்லட்டும், சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லட்டும். அதுக்காக அதை ஒரு வரையறையாக வைக்கக்கூடாது. அப்படி வந்துட்டா அது திரும்ப சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது எடுபட்டு போகுது, இல்லாம போயிடும். இதெல்லாம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு வரையறையாக கொள்ளக்கூடாது சமூக நீதி என்பதில் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். தொடர்களே, சமூக நீதி என்கிற குரல் வலுவாக தேசம் முழுவதும் ஒலித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது 10% கூட வரவில்லை. இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் தேக்கம் இருக்கிறது. அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டு முறையே கிடையாது. துணைவேந்தர் பதவியா இடஒதுக்கீடு கிடையாது, பேராசிரியர் பதவியா இடஒதுக்கீடு கிடையாது, நீதிபதி பதவியா இடஒதுக்கீடு கிடையாது.
ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் இயக்குனர் போன்ற பதவிகளா, பேராசிரியர் பதவிகளா இடஒதுக்கீடு கிடையாது. சும்மா கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, கலாசி வேலை, நாளாந்திர வேலை தான் இடஒதுக்கீடு. அதுவும் அந்தந்த சதவீத அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் நிரப்பப்படுகிறதா என்றால் இல்லை. அதுவும் அரசு துறையாக இருப்பதால் தானே கேள்வி கேட்கிறாய் என்று எல்லாம் தனியார் மயப்படுத்தப்படுகிறது. தனியார் மயப்படுத்தப்பட்டால் நீ எப்படி இடஒதுக்கீடு கேட்பாய்? ஆகவே இந்த சமூக நீதியை சிதைக்கிற முயற்சி ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கிற போது நாம் கல்வி தலங்களிலும் சமூக நீதியை பரவலாக்க செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை எழுப்புகிற ஒரு நூலாகத்தான் அசோக் பாண்டியன் அவர்களின் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதை நாம் விரிந்த தளத்தில் மக்கள் மயப்படுத்த வேண்டும். தனிப்பட்ட முறையில் அண்ணன் இமயம் அவர்கள் பேசும்போது சொன்னார், திருமாவளவன் சொன்னால் எங்கள் முதலமைச்சர் உடனே செய்வார். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது, இணக்கம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது என்று இந்த நெருக்கத்தை சொல்லுவதற்காக அவர் சொன்னார். ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே அவருக்கும் சிக்கல் இருக்கிறது, நமக்கும் சிக்கல் இருக்கிறது. அதுதான் அரசியல். அதை புரிந்து கொள்வதில் தான் நமக்கிடையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பெரியாரும் விரும்பினார், புரட்சியாளர் அம்பேத்கரும் விரும்பினார். பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை, எந்த அதிகாரத்திலும் இல்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரத்தில் இருந்தார். அரசமைப்பு சட்டத்தில் அதை எழுத முடிந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடிந்ததா என்றால் இன்றும் இல்லை. இப்போதும் சாதியை வளர்ப்பதிலேதான் பெரிய அளவில் எழுச்சி நாடு முழுவதும் உருவாகி கொண்டு வருகிறது. சாதி பெருமையை பேசுவது என்பது ஒரு அரசியலாக்கப்படுகிறது. நடைமுறைப்படுத்துவதிலே அந்த சிக்கல் இருக்கிறது. ஆகவே சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் போராட்டம் தேவைப்படுகிறது. ஆகவேதான் சொன்னேன், இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களை அரசியல்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வை வெகு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா தரப்புகளிலிருந்தும், எல்லா முனைகளில் இருந்தும் இந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ நாம் பேசினா ஒரு நாள் செய்தியா அது உட்கார்ந்துரும், அவ்வளவுதான். திருமாவளவன் இதை பேசினார், முடிஞ்சு போச்சு. இது வெகு மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் குரலாக மாறுகிற போது, போர்க்குரலாக மாறுகிற போது, அந்த மக்களின் தயவோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிறவர்கள் வேறு வழியில்லாமல் மக்கள் குரலுக்கு மதிப்பளித்துதான் ஆக வேண்டும். எனவே எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை முதலில் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். இந்த நூலை பரவலாக நீங்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள் இந்த நூலை கட்டாயம் படிக்க வேண்டும். பிகாம், எம்காம் படிக்கிற அளவுக்கு அந்த விழிப்புணர்வு உருவாகி இருக்கிறது. இப்ப வர்ற நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புறேன், கடிதம் கொடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 100 பேர் கையெழுத்து போடுறேன் இந்த அட்மிஷன் காலத்துல. அதுல நிறைய பிகாம் கேட்டு வருகிறார்கள். அதிலும் பெண்கள் நிறைய பிகாம் படிக்கிறார்கள். ஆனால் இந்த நூலை படித்த போதுதான் தெரிகிறது, அவர்கள் பிகாம் படித்தாலும் எம்காம் படித்தாலும் பெரிய வேலை வாய்ப்பு இல்லை, எதிர்காலம் இல்லை என்பது தெரிகிறது. அதற்காக அதை படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, படிக்க வேண்டும். ஆனால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் நிதி, கணக்கு, தணிக்கை என்கிற இந்த துறைகளில் படித்து, முறைப்படி படித்து, பல்கலைக்கழகங்களில் படித்து பயிற்சி பெற்று, இடஒதுக்கீட்டின் மூலமாக அந்த வாய்ப்பை பெற்று, அதன் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை சிறப்புக்குரியதாக உறுதிப்படுத்த வேண்டும். எனவே இந்த துறைகளில் சமூக நீதி விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற இந்த குரல் அசோக் பாண்டியன் அவர்களின் குரல், இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கத்தின் குரல், வெகு மக்களின் குரலாக மாற வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுக்கு ஒற்ற துணையாக இருக்கும். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் என்னால் ஆன பணிகளை நான் மக்கள் அவையில் மேற்கொள்வேன். அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன், முதல்வரின் கவனத்திற்கும் எடுத்துச் செல்வேன் என்கிற உறுதியை